ஹலோ கைஸ், நீங்கள் எவ்வளவோ சிக்கன் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி பிளாக் சிக்கன் சாப்பிட்ருக்கீங்களா? இது பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குதுல்ல. இது செம்ம டெண்டராக ஜூஸியாக பயங்கர டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பிளாக் சிக்கன் பண்ணுறதுக்கு மேரினேஷன் பார்த்தோம்னா 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மேரினேஷனை மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு நம்ம ரெஸ்ட்டில் விட்டு மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 50 கிராம் போல் கருப்பு எள்ளை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஆறுனதும் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பே லீஃப், 1 டீஸ்பூன் போல் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதும் அதுவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனுக்கு நல்லெண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம், ஒரு பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சோம்பும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற எள்ளு பொடியை இது கூட சேர்த்துடலாம். சிக்கனோட இந்த பவுடர் மசாலா நல்லா வந்து கோட்டார அளவுக்கு சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா மசாலாவும் நல்லா கோட்டார அளவுக்கு ஒரு டைம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 1/2 கப் போல் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த வாட்டரோட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு பிளாக் கலரில் கிரேவி வரும். இது அப்படியே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, வாட்டர் நல்லா எவாப்ரேட் ஆகி சிக்கன் நல்லாவே குக் ஆயிருக்கு. இந்த சிக்கன் எல்லா டைப் ஆஃப் ரோட்டிஸ், சப்பாத்திஸ், டிஃபன் அண்ட் ரைஸ் ஐட்டம்ஸ் எல்லா கூடயும் பெஸ்ட் காம்போவாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான பிளாக் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.